திராவிடம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் சொல்லணும்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிச்சிருக்காரு. சேலத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த சீமான், திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாதோர் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் ஆள்வதற்கும் வாழ்வதற்கும் கொண்டு வரப்பட்டதுன்னு சீமான் விமர்சித்தாரு. இதனை மறுப்பவங்க யாரு, எதிர்க்கிறவங்க யாருன்னு வினவிய சீமான், தமிழக மக்கள் அரசியல் தெளிவு பெற்று ஓட்டளிக்காதவர்களை திராவிட கதைகளை சொல்லிக் கொண்டுதான் இருப்பாங்கன்னு அவர் கூறினாரு. தமிழகத்துல இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று வராங்கன்னு சீமான் கூறியிருக்காரு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில வச்சிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் மீனவர்கள் பிரச்சனை குறித்து கடிதம் எழுதுறதா விமர்சித்தாரு. ஆபரேஷன் சிந்தூர் போர ஆதரிச்சு பேரணி சென்ற ஸ்டாலின், காவிரி நீர் வேண்டி ஒரு பெரிய பேரணி நடத்தி தரலாமேன்னு அவரு யோசனை தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் RN ரவி ஒரு பாஜக RSS உறுப்பினர் அப்படின்னும், இந்திய ஒன்றியத்தை ஆளுற பாஜக எந்த மாநிலத்துல அதிகாரம் இல்லையோ அந்த இடத்துல அவர்களது ஆட்களை அமர்த்தி எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம தடுக்கிறதா சீமான் குற்றம் சாட்டினாரு.